இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா. ஆரம்ப ஜெபமாக ஐயா அவர்கள் ஜெபித்து டெடிகேட் பண்ணி நம்ம உள்ள போயிடலாம். விட்டு ஐயா நீங்க அன்பும் இரக்கமும் நிறைந்தீங்களா ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடாக்கோடி சோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரத்தாவே சோத்திரம், எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ஆண்டகத்தாவே சோத்திரம். ஆம் ஆண்டகத்தாவே சோத்திரம், நாமத்தினாலே கத்தாவே நாங்கள் ஆண்டகத்தாவே இந்த இயலசை போலகத்தா சோத்திரப்பா மிக தேவைப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது கத்துறோம். எல்லா கிறிஸ்தவர்களுக்கு கத்தா சோத்திரம், நிச்சயப்படாத வீட்டில் கூட கத்தா சோத்திரம், தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகள் கத்தா இவைகளெல்லாம் கத்தாவே ஒவ்வொரு வீட்டுக்கு செல்வதற்கு எதுவாக அந்த காரியத்தை கத்தா சோத்திரப்பா இங்கே கத்தாவே இந்த கடையில் வைத்திருக்கிறாரப்பா. நீர் தான் ஆண்டகத்தாவே இவர்களை கருத்தில் கொடுக்கிற மாட்டேன். நீர் ஆண்டவரே சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே, நீர் வாக்குறுத்தலை கத்தா சோத்திரம் நிறைவேற்ற தேவனாக இருப்பதனால இதோ நீ சொல்லியிருக்கான நீர் கையிட்டு செய்வதான எல்லா வேலையும் நீர் கையிட்டு செய்த பிரயாசப்படுறது எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியிருக்கிறான் கத்தாவே. இதோ ஆண்டகத்தாவே ஆமையா, நீ சொன்னது செய்கிற தேவன் ஆண்டகத்தாவே, நீர் பொய் உரைய மாட்டேன் ஆண்டகத்தாவே. ஆத கத்தா சோத்திரம். இதோ ஆண்டவரே உடைய நாமத்தினால கத்தா சோத்திரையா ஆண்டவரே, ஊழியக்காரங்க எல்லாம் கூடி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒருமுனைப்பட்டு கத்தாவே சோத்திரப்பா. இதோ ஆண்டு கத்தாவே இந்த கடையை நாங்கள் ஓப்பன் செய்ய போகிறோம் ஆண்டகத்தாவே. கடைக்கு என்னென்ன வேணுமோ கத்தாவே சோத்திரம். கிறிஸ்மஸ் டைமில் ஆகட்டும் கத்தாவே, வேற எந்த டைமில் ஆகட்டும் கத்தாவே ஆண்டவரே, ஜனங்களுக்கு வேண்டியதான எல்லா பொருட்களும் ஆண்டு கத்தாவே, அந்த பரிசுத்தமான பொருட்கள் ஆண்டு கத்தாவே ஆண்டு தேவனுடைய கத்தா நாம வயங்குறதுக்கான இந்த காரியம் கத்தாவே இந்த இடத்துல புத்தகம் கத்தா எல்லாம் கத்தா கிடைக்கத்தக்க வண்ணமாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்க நிரப்பத்தக்கதா ஜெபிக்கிறோம் ஆண்டு கத்தாவே. வெறுமையாக விடுங்க தேவன் அல்லவா, நிரப்புற தேவனா இருப்பதனால இதோ ஆண்டுகத்தா நிரப்புமா ஜபிக்கிறோம் ஆண்டுகத்தா. இதோ ஆண்டுகத்தா நீ திறந்தால் ஒருவனும் ஆண்டுகத்தாவே சோத்திரப்பா கூட்ட முடியாது கத்தாவே. எந்த RSS ஆகட்டும் எந்த கத்தாவே இந்து ஆகட்டும் கத்தாவே அது மூட முடியாது கத்தா சொல்லு. இதோ நாமத்தினால கத்தா சோதரம் திறக்க போகிறோம் ஆண்டுகத்தா சோதரம். நீரே ஆண்டுகத்தாவை கனப்படுத்தி நடத்த ஆசீர்வதிக்க நம்ம சபதம் ஜபிக்கிறோம். ஆசீர்வதி ஆண்டுகத்தாவே சோதரம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த கடையை நாம் ஓப்பன் செய்கிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க 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 ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை உண்டாக.
உண்டு. கர்த்தருடைய வார்த்தைகள் பாதைக்கு வெளிச்சம், ஆண்டு கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. சத்தியத்தை அறிவுகள் சத்தியமங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே வேத வார்த்தைகளையும் வசனங்களையும் ஆண்டவரே வசன அட்டைகளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா விற்பனை செய்வதற்காக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே கர்த்தாவே அப்பா இந்த நாளில் இந்த கடையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு இந்த இடத்துல அப்பா அப்படி கிருபை பாதுகாப்பு இருக்கட்டப்பா. இந்த ஆண்டவரே கடைசி 4 திசையில இருக்கிற அப்பா தெய்வ பிள்ளைகள் இந்த இடத்துல கடந்து வரும்படியாகவும் அவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா வாங்குவதற்கான கர்த்தர்களை தரவன் முடிச்சு சீக்கிரம் அப்பா இதற்கான ஆண்டவர் அனைத்து தேவையில இதுவரைக்கும் உதவி செய்த தெய்வம் கர்த்தர் சந்திக்கப்படும் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு இருக்கிற சொந்த ராஜா சேஷமா ஒவ்வொரு மாதம் இந்த தேவைகள் வழங்கி எல்லாம் ஆண்டு தடையில்லாமல் சந்திக்கப்படவும் ஆண்டவர் இதன் மூலமாக இன்னும் உங்களுடைய ஊழியத்தை அவர்கள் சிறப்பாக செய்ய கர்த்தர் கிருபை தேவையான எல்லா பொருட்களையும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா வாங்குவதற்கான கர்த்தர் தரவன் முடிச்சு சீக்கிரம் அப்பா இதற்கான ஆண்டவர் அனைத்து தேவையில இதுவரைக்கும் உதவி செய்த தெய்வம் கர்த்தர் சந்திக்கப்பட்டு ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபை பாதுகாப்பு இருக்கட்டும் ராஜா சோதர ராஜா எல்லா வேலையிலும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே சேஷமா ஒவ்வொரு மாற்றத்திலும் இந்த தேவைகள் வாடகை தேவைகள் எதுவாக ஆண்டவர் சந்திக்கப்படவும் ஆண்டவர் இதன் மூலமாக இன்னும் உங்களுடைய ஊழியத்தை அவர் சிறப்பாக செய்ய கர்த்தர் கிருபை ரெண்டு தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். Book of 2 Timothy chapter 3 verse 16. இது வேற மாதிரி அது 1950 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வசனம் வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழியாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியே தேவனுடைய வாக்கியங்கள், தேவனுடைய வசனம், வேத வசனத்தை இன்னைக்கு மையமாக கொண்டு இந்த பைபிள் சென்டரை இன்னைக்கு டெடிகேட் பண்ண முடியாது கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். தேவ நாம மகிமைக்காக. எதற்காக இந்த வேத வசனம்? எதற்காகனா நம்மளை சீர்திருந்துதலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பக்தி விருத்தி அடைவதற்காக தான் வசனம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் நிச்சயமாய் மாற பண்ணுவார் என்று நாம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை பாஸ்டர் ஜிசோஸ் அவர்கள் திருக்கரத்தால் தாங்கி என்னை அந்த பாடலை அப்படியே ஆராதனையாக அப்படியே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாடி ஆண்டவர் அப்படியே ஆராதனை. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வாழ்ந்திடுமே.
இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உயிர்த்தெழுந்த வல்லமை நாமத்தினாலே இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூடியிருக்கிற முகாந்திரத்தோடு நோக்கத்தோடு கூடியிருக்கிறோம். கடந்த நாட்களில் அருமையான போதகர் ஷாங்கி அவர்கள் சொன்னார்கள், ஒரு புக் சென்டரை ஓப்பன் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபிங்கள் என்று சொன்னால் ஜெபித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு இந்த புக் சென்டரை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை தயவு செய்திருக்கிறார். இதே ஒரு நோக்கம், இந்த இடத்துல இந்த புக்கெல்லாம் வாங்கி போய் அதை படித்து அநேக பேருக்கு இந்த பகுதியில் இருக்கு மனமாற எல்லாம் ரட்சிக்கப்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய இந்த ஒரு புக் சென்டர் இந்த பகுதிக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதற்கு எந்த ஒரு விதமான காரியங்களும் நடக்காது. ஆண்டவர் துணை நின்று எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். என்றால் கர்த்தருடைய திட்டத்தின்படி கர்த்தருடைய ஆலோசனைப்படி இது செயல்படும்போது கர்த்தரே அவைகளுக்கு பாதுகாப்பார், கர்த்தரே உடனே இருப்பார் அப்படின்னு சொல்ல இந்த நாட்களில் அருமையான போதகர் ஷாங்கி அவர்களும் அவர் துணை ஆசிரமம் ஆண்டு அவர்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಶುಭ ಸಂಜೆಗಾಗಿ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಳಾಗಿದ್ದೇನೆ. ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತಹ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಳಾಗಿದ್ದೇನೆ. ಈ ಒಂದು ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ಪಾಸ್ಟರ್ ಶ್ಯಾಂಕಿ ಅವರನ್ನು ಮತ್ತು ಆಶಾ ಸಹೋದರಿಯನ್ನು ಕರೆದು ಅನೇಕ ವಿಧವಾದ ಸೇವೆಗಳನ್ನು ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡಿರುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಳಾಗಿದ್ದೇನೆ. ಅನೇಕ ಕಷ್ಟಕರವಾದ ಹಾದಿಗಳನ್ನು ಅವರು ಹಾದು ಹೋಗಿದ್ದಾಗಿ ಕೂಡ ಕರ್ತನು ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡದೆ ಅವರನ್ನು ಇದುವರೆಗೂ ಅವರು ನೆನೆಸುವಂತ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಅವರು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅದನ್ನು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ನೆರವೇರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಹಾಗೆ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಳಾಗಿದ್ದೇನೆ. ಹಾಗೂ ಅವರಿಬ್ಬರ ಆಸೆಯನ್ನು, ಕರ್ತನಿಗಾಗಿರುವಂತಹ ದಾಹವನ್ನು, ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಅವರ ದಾಹವನ್ನು ನಾನು ನಿಜವಾಗಿಯೂ ಒಂದು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಸಲ್ಲಿಸೋಳಾಗಿದ್ದೇನೆ. ಕರ್ತನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಒಂದು ಬೈಬಲ್ ಸೆಂಟರ್ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ ಸೇವೆಯು ವಿಸ್ತಾರವಾಗಿದೆ, ಅವರ ಆಸೆಯು ನೆರವೇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ದೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮತ್ತು ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೂ ಎಲ್ಲಾ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲಾ ದೈವ ಸೇವಕರಿಗೆ ನಾನು ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಳಾಗಿದ್ದೇನೆ. இப்பொழுது ஷாங்கி அவர்கள் ஆனந்த் பாஸ்டர் அண்ட் ஸ்பெஷலி சூசனாம்மா ஸோ சிங்கிளாகவே ஜர்னி பண்ணியிருக்கிறாங்க மைசூர் நல்லவர். அந்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறேன். வந்திருக்கிற எனது விசுவாசிகளுக்கு நன்றி, கவிக்கு நன்றி. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் விசுவாசிக்கிறேன். இந்த தரிசனம் திட்டமிடாத ஒன்று, பட் பரலோகம் திட்டமிட்டது. தெய்வம் எப்பொழுது நம்முடைய திட்டத்தில் நம்மை நடத்துகிறவர் அல்ல, அவருடைய திட்டத்தில் தான் நம்மை நடத்துகிறவர். திடீரென்று இதை குறித்து யோசித்து பாஸ்டர் மைக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணி இப்படி பண்ணலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறேன் என்று சொன்னப்போ என்கரேஜ் பண்ணாங்க. அதை சார்ந்து பாஸ்டர் லாரன்ஸ் ஒரு 2 முறை வந்து பூஸ்டப் கொடுத்தார், தொடர்ந்து செய்யுங்க, இந்த பகுதிக்கு இது தேவை என்று சொல்லி. ஏன்னா நானும் இங்கே பக்கத்தில் தான், இங்கிறது ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று வாங்கணும்னா மத்திக்கரை வரைக்கும் ட்ராவல் பண்ண வேண்டியது, இல்லைன்னா லிங்கராஜபுரம் போக வேண்டியது இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற பல ஊழியர்களுக்கு சிரமம் இருந்தபடினால, நம்மளும் ஊழியக்காரனானபடினால எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு காரியத்தை விடத்தில் திட்டமிட்டோம். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். எல்லாவற்றுக்கும் மேலே தெய்வ ஊழியர்களாய் வந்து நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபித்து நீங்கள் கால் வைத்ததுனால நிச்சயம் பரலோகம் இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்த்துதலை கொண்டு உங்களுடைய ஜெபத்தை கொண்டு தொடர்ந்து எங்களை கொண்டு இந்த முகாந்திரத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு பாஸ்டர் ஆக்சை அண்ட் அகஸ்டின். ஸோ நேற்று ராத்திரி அதுக்கு முந்தின வாரத்துலலாம் கண்டினியூவாக இங்கேயே தங்கியிருந்தாப்புல. ஸோ பாஸ்டர் லூக்கா சொல்லணும்னா மேலே இருக்கிற கண்ட்ரோல் கட்டிங் அரை கேஜி சாப்பிட்டு நீங்க மேல பாக்குற அந்த டிசைனை வந்து அவர் தான் ஆர்ட் பண்ணுது. ஸோ அதை அக்ஷயும் கார்பெண்டரும் சேர்ந்து கட் பண்ணி அதை நீங்க பார்க்க அழகுள்ள ஒரு காட்சி கொடுக்கிற பொருளாக அது மாறினது. முன்னாடி தர போடுறதுல கூட வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ கூப்பிடும் போதெல்லாம் வந்தார். இன்னைக்கு வந்து பைபிள் பார்சலை கூட அவர் தான் பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்தார். கர்த்தர் நல்லவர். கொடுத்த இந்த சகோதர அன்புக்காய் நான் தெய்வத்திற்கு நன்றி சொல்லுகிறேன். ஸோ அவர்களை சார்ந்து பாஸ்டம்மா பாண்டியம்மா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லாருடைய அன்புக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த பெத்தேல் பைபிள் சென்டருக்காக
ஜெபிங்க, உங்களது மேலான ஆதரவை கொடுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நானும் ஊழியக்காரனாய் வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise the Lord. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அருமையான பிள்ளைகள் ஆரம்பிக்கிற இந்த பைபிள் சென்டர்ல கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக பெதஸ்தா குலத்துல எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் உள்ளே இறங்கும் பொழுது அவன் சொஸ்தமானது போல இந்த பெத்தேல் பைபிள் சென்டர் அவ்விதமான ஒரு பெதஸ்தாவை போல இதுல வருகிறவர்கள் ஆரோக்கியமடைய, ரட்சிப்படைய, கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரன் 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 நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கும் பொழுது அப்பா அவர்கள் கடைசியாக ஜெபித்து பிரிட்டோய் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு முடிப்பார்கள். Thank you Lord. Hallelujah. கிருபையும் அன்பும் இரக்கமும் தயவும் உள்ள நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய நாமத்தால் கர்த்தாவே விடத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக Yes Lord. மனம் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவாய் வீட்டில் கர்த்தாவே இந்த கட்டடத்தில் இந்த கடையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வருகிற ஒவ்வொருவருக்கும் மெய் சமாதானத்தையும் மெய் வெளிச்சத்தையும் தந்து கர்த்தாவே வேதம் குறைவற்றது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்பதை விளங்க செய்ய முடியாது. இவ்விடத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாழ்வைக்கும் தேசம் கர்த்தர் சொந்தமாக்குவார் என்ற வார்த்தையின்படியாய் உடைய ஊழியக்காரர்களுடைய கால்கள் இவ்விடத்திலே பதிந்தபடி நான் கர்த்தாவே இவ்விடத்தையும் இந்த பிராந்தியத்தையும் ஒரு கூட்ட ஜனத்தையும் நீர் சந்திக்க எத்தனைத்ததற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே இந்த பைபிள் சென்றை கர்த்தாவே இது தேவனுடைய வாசல், இதை நான் அறியாதிருந்தேன், இது தேவனுடைய வாசலே என்று யாக்கோபு பெயர் சுட்டி எண்ணெயை அபிஷேகமாய் ஊற்றி அந்த கல்லை நட்டினது போல இந்த இடத்தில் நாட்டப்பட்டிருக்கிற இந்த கடையின் மூலியமா தேவனுடைய பிரசன்னம் தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள இப்பட்டணத்தின் மக்கள் கிறிஸ்துவை ருசிக்க, அறிந்து கொள்ள, விசுவாசிக்க கர்த்தாவே எம்மிடத்திலே வந்து சேர இது ஒரு வாசலாய், ஒரு வழியாய், எத்தனமாய் மாறும்படியாய் நீர் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்ததாசர்களுக்காய், உடைய குடும்பங்களுக்காய், உடைய மனை பிள்ளைகளுக்காய், உடைய சபையாருக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணுகிறேன் சொன்னீரே. இவ்விடத்திலே வந்து உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தின உம்முடைய தாசர்களையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் தேவன் மெய்யாகவே கனம் பண்ணி வருகை வரைக்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான மகனையும் மருமகளையும் கர்த்தாவே தேவனுடைய ஊழியத்தை நடப்பிக்கிற விசுவாச ஒருங்கிணைந்து தோள் கொடுத்து விசுவாச குடும்பங்களையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய அன்பும் சமாதானமும் ஆசீர்வாதமும் மாட்சிமையும் மகிமையும் கனமும் இவ்விடத்தில் மூலியமா இவர்களுக்கு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்பதை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கோடா கோடியாய் பெருகுவாய், சத்துருக்கள் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வாய் என்று ரெபெக்காளுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் வருகை வரைக்கும் இவ்விடத்திலே தங்கி தாபரிப்பதாக இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯಾದ ಪ್ರೀತಿಯು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಐಕ್ಯತೆ ಸಮಾಧಾನವು ಇಲ್ಲಿ ಬಂದಾಗ ಎಲ್ಲರ ಮೇಲೂ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಈ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ತುಂಬಿರಲಿ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் லூக்கா பாபு அவர்கள் வந்து நன்றி உரைக்கும்படியா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பெத்தல் பைபிள் சென்டர் மூலியமா எங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்க சாப்பாடு இருக்குது அதுவும் சொல்லு. ஆமா, நன்றி உரை சொன்னாதான் அப்படி சொல்லு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெங்களூர் சார்பாய் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய ஸ்மால் ரெக்வஸ்ட் நாங்கள் எல்லாரும் கேட்டு பெரியவர்களாக இருந்தாலும் எங்களை கனம் செய்யும்படி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. உண்மையாலுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். உங்களுக்கான ஆகாரத்தையும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். தயவுசெய்து ஒரு அன்பின் விருந்தாய் அதை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளும்படியாய் அந்த சர்ச்சில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் தயவுசெய்து எங்களோட கூட வந்தீங்கன்னா திருப்தியான ஆகாரம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது அப்பாவின் வீட்டில். அதனால் வாங்க கிடைக்கலாம். வந்து எதனா வந்தவங்க எதனா வாங்கி போடுறாங்க வரவங்க அப்படின்னோடனே இங்கே கேலண்டர் கூட நம்ம ஆர்டர் எடுக்கிறோம். தயவுசெய்து உங்களுக்கு கேலண்டர் வேணும்னாக்கா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பதற்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எங்களுக்கு இது ஒரு நீங்கள்லாம் தாங்கினா தான் இந்த லிட்ரேச்சர் சென்டர் வந்து கண்டிப்பாக வளரும். அதனால் தயவுசெய்து எங்களை தாங்கிக் கொள்ளும்படி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். Thank you.